கடவுளை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். எப்படி நினைத்து கொண்டிருக்க வேண்டும்? நமக்கு எது இயற்கையோ அது. பகவான் நமக்கு சொல்லியிருக்கிறார், அவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும். அந்த நாமத்தை சொல்லும் பொழுதெல்லாம் அந்த நாமையினுடைய இருப்பு நம்மிடம் வருகிறது. அந்த நாமையினுடைய இருப்பானது நமக்கு எது தேவையோ அதை செய்து கொடுக்கிறது. நம்மை சிறிது சிறிதாக உலகத்தினின்று பிரித்து இறைவனை நோக்கி மனதை தள்ளுகிறது. பிறகு அவரவர்கள் குடும்பத்தில் இருந்தாலும் நாம் யாருக்கு என்ன சேவை செய்தாலும், ஒரு மனைவி கணவனுக்கு செய்தாலும் சரி, கணவன் மனைவிக்கு செய்தாலும் சரி, இருவரும் குழந்தைகளுக்கு செய்யும் பொழுதும் சரி, அல்லது அலுவலகத்திற்கு சென்று அங்கு வேலை செய்தாலும் சரி, இந்த ஒரு பாவனை, நான் பகவானுக்காக இதையெல்லாம் செய்கிறேன். நான் யாருக்கு என்ன செய்தாலும் அது அவர்கள் உள்ளிருக்கும் பகவானுக்காக, என்னுடைய பகவானுக்கு அது சென்று சேரும்.